What you should know is standard gynecomastia practice. உங்களுக்கு ஓரளவு ஃபேட்டும் கிளாண்டும் மட்டும் என்லார்ஜ் ஆயிருந்துச்சுன்னா just liposuction. And liposuction பண்ணும்போதும் it's not removing all the fat that is there, it is only removing the extra fat that is there contributing to the gynecomastia. அதை தான் ரிமூவ் பண்ணணும், எல்லா ஃபேட்டையும் ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஃபேட் ரிமூவ் பண்ணி கிளாண்ட் எக்ஸிஷன் பண்ணிங்கன்னா that is the standard procedure. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு இதோடு அதிகமாகி உங்களுக்கு ஃபேட் அண்ட் கிளாண்ட் ஸ்கின்னை எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்கின்னை இப்போ சுருக்கணும், எக்ஸ்பேண்ட் ஆன சுருக்கணும். நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப அந்த கிளாண்டஸ் ஆகி அந்த வெயிட்டுனால ஸ்கின் எக்ஸ்பேண்ட் ஆகி மார்பகம் தொங்கி போச்சுன்னா there is one procedure called amputation and free nipple graft. அது எப்படின்னா நம்ம காலை எப்படி ஆம்பியூட்டேட் பண்ணுறோம் அந்த மாதிரி உங்குற பிரெஸ்ட் அந்த அண்டர் பிரெஸ்ட் லைன் கீழே கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்டிச் வந்து அண்டர் பிரெஸ்ட்டில் ஒரு நேர் லைனாக இருக்கலாம், இல்லை சென்டர் ஆஃப் த உங்கள் செஸ்ட்டில் நேர் லைனாக இருக்கலாம். இது வந்து காக்கேஷியன் ஸ்கின், ஃபேர் ஸ்கின்ல அந்த ஸ்கார் வந்து சிசேரியன் ஸ்கார் மாதிரி நீட்டாக செட்டில் ஆகும். பட் அதுவே ஹைப்பர் பிக்மெண்டட் ஆகி இல்லை அந்த இடத்துல ஓரளவு அட்ரோஃபி ஆச்சுன்னா மேடு பள்ளமாக அசிங்கமாக ஒரு அக்ராஸ் த செஸ்ட், இப்போ ஹார்ட் சர்ஜரி பண்ணால் வெர்டிக்கலாக ஒரு மார்க் இருக்கும், இதில் ஹாரிசான்டலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த அக்ராஸ்டா ஆம்பியூட்டேஷன் பண்ணிவிட்டு அந்த கருவளையத்தை வந்து கிராஃப்டாக எடுத்து ஒட்டிடுவாங்க. ஒரு சென்சேஷனும் இருக்காது உங்களுக்கு. அதுவும் நம்ம கிளைமேட்டில் சரியாக பண்ணினா கூட கிராஃப்ட் லாஸ் இருக்கலாம், அது 20% இருக்கலாம், 50% லாஸ் இருக்கலாம், 100% லாஸ் இருக்கலாம். ஸோ ஆம்பியூட்டேஷன் ஃப்ரீ நிப்பிள் கிராஃப்ட் வந்து ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் ஃபார் அ வெரி பிக் பிரெஸ்ட்.